துதியாய் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உண்மை முத்தமாய் இருக்க செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் எங்கள் உருவத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் ஆதாம் ஏவாள்ல இருந்து அங்கு தொடர்கிறது. அதுதான் எங்கள் தொப்பல் கொடி, தொடரும் உறவுகள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் தொப்பு கொடி அங்கு தொடரும் உறவுகளாய் இன்றைக்கு இருக்கிற அவர்களுக்காக நாங்க செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு கருவில் இருந்து குழந்தைக்கும் தாய்க்கும் அங்கு உயிருடன் பாதுகாக்கிறது, உதவுகிறது இந்த தொப்புள் கொடி. தொப்புள் கொடி அங்கு குழந்தைகளுக்கு உணவு, அங்கு எல்லாவற்றையும் குழந்தை முன்னேற்றத்துக்கு அது மிகவும் பிரயோசனம் உள்ளதாய் இருக்கிறது. ஏனென்றால் குழந்தை அங்கு வெளியில் வரும்போது அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு அடையாளம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது, ஒடுக்கப்படும் போது நாங்கள் பிறப்பிலே நிற்கிறவர்களாய், நாங்கள் நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய அன்பு எங்களை நிலைத்திருக்கிறது. அது எப்படி தேவனுடைய அன்பு நிலைத்திருக்கிறது என்று சொல்லி கண்டால், செடியிலே அங்கு கொடி போல அந்த அன்பு தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது. எங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் அது ஒரு அன்பின் அடையாளமாய் ஒரு படரும் கொடியாய் இருக்கிறது. அங்கு யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி, நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 80 சொல்லப்படுகிறது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடியை சமுத்திரம் மட்டாக தன் கிளைகளையும் நதி மட்டாகவும் படரவிட்டது என்று சொல்லி சங்கீதம் 80:11 சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு யோபு சொல்லுகிறார், அதன் கொடிகள் அவன் தோட்டத்தில் மேலே படரும் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் தேவனுடைய அன்பு அப்படியாய் படர வேண்டியதாய் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா. இது கடைசி நாட்கள், அநேகருடைய அன்பு அங்கு தணிந்து போகிறது. அதே மாதிரி பாருங்கள், யோசேப்பு கனிதரன் திராட்சை செடியா இருந்தபடியால் அவனுக்குள்ளே ஒரு ஊற்றண்டை எழும்பினபடியால் அவன் கனிதரன் திராட்சை செடி. அந்த குற்றங்கள் மத்தியிலும் அதை மன்னித்து அவன் பெரிய ஒரு மகிமையை காண அதன் கொடிகள் அவன் சுவரின் மேல் படர்ந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், முதலாவது பார்த்தோம், உருவத்துக்கு அடையாளம் தொப்புள் கொடி, அன்புக்கு அடையாளம் தேவனும் நாங்களுமாயிருக்கிறோம். அங்கு திராட்சை செடியும் கொடியுமாயிருக்கிறோம். அங்கு மூன்றாவது உறவுக்கு உறுதுணையாய் இருக்க கத்தரங்களை அழைத்திருக்கிறார். உன்னத பாட்டு 2:4 என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று சொல்லி எழுதி இருக்கிறது. தன்னுடைய ஜாதிக்காக, அவர் தன்னுடைய இனத்துக்காக, மனித குலத்துக்காக எங்கள் தேவன் கொடியேற்றுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன்னா சங்கீதம் 60:4 சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியான அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு கொடி உண்டு, அது தேவனுக்குரிய கொடியாய் இருக்கிறது, உறவுக்கு உறுதுணையாய் இருக்கிற கொடியாய் இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் கொடிகளாய் இருக்கிறோம். ஏனென்றால் மற்றவர்களுடைய நிர்வாணத்தை மூடவும், மற்றவர்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தவும் கர்த்தர்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அவர்களுக்காக பெரிந்து பேசும்போது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த பலனை எங்களுக்கு தந்தருடுவார். அங்கு உருவத்துக்கு அடையாளம், அன்புக்கு அடையாளம், உறவுக்கு உறுதுணையின் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்த்துட்டோம். நாமே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே எங்கள் தேசத்திலே ஒரு மாறுதல் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே இன்னும் மாற்றங்களை கொண்டு வந்து என் தேசத்தை காப்பாற்றுவார். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். மாமிசமான யாவரும் அவரிடத்திலே வர வேணும் என்று அவருடைய விருப்பம். ஆகவே நாங்கள் இன்றைக்கு ஜெபத்துக்காக நாங்கள் கடந்து செல்வோம்.
பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் தேசத்துக்காக உதவி செய்கிற நாடுகள் உள்ளங்கள் பன்மடங்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும். எங்கள் தேசத்தின் ஜனங்களுடைய பசியை போக்கும்படி அங்கு உதவி ஒத்தாசைகளை அனுப்பின அந்த தேசங்களுக்காக, நாடுகளுக்காக, அந்த மக்களுக்காக, அதன் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆபத்து காலத்தில நீர் அனுப்பின அந்த உறவுகளுக்காக, அந்த உதவி கரத்திற்காக, அந்த தேசங்கள் இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட அந்த தேசங்கள் உம்முடைய இயேசுவின் நாமத்தில அந்த தேசங்கள் இன்னும் உயர்ந்திருக்க, இலங்கை தேசமும் அந்த உதவிகளை பெற்ற தேசம், அந்த தேசமும் ஆசீர்வாதமாக இருக்க, இயேசுவை அறிகிற அறிவை அந்த எங்களுடைய தேசத்துக்கும் கொடுக்கிற உதவி செய்கிற தேசங்களும் உண்மை அறிகிற அறிவை கொடுத்து அந்த தேசங்கள் தொழில்நுட்பங்களில இன்னும் அதிகமாக முன்னேற நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசங்கள் ரட்சிப்படைய, அந்த உணவை கொடுத்த தேசங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, அந்த மக்களை அந்த ஆபத்தான காலத்துல உதவி செய்ய வைத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே உம்மை உயர்த்துகிறோம். நீர்தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். வருங்காலங்களில இந்த தேசங்கள் எல்லாம் தொழில்நுட்பங்களை அந்த இலங்கை தேசத்தோடு பரிமாறி அந்த இலங்கை தேசத்தில இன்னும் ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக அந்த தேச மக்கள் ரட்சிக்கப்பட்ட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறீர். அந்த தேசங்களோடு சேர்ந்து தொழில்நுட்பத்தில முன்னேற ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து அந்த இலங்கை தேச மக்கள் அன்பை கற்றுக்கொள்ள, இயேசுவின் மூலமாக, இயேசுதான் அன்பு என்பதை, அந்த அன்பின் மூலமாக நம்முடைய ராஜ்யம் கட்டப்பட அந்த இலங்கை தேசம் மற்றும் உதவி செய்கிற தேசங்கள் ஒவ்வொன்றும் உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்துகிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி, கொடுத்த சுகத்திற்காக நன்றி. சிஸ்டர் குடும்பத்திற்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இலங்கையை நீர் மீண்டும் கட்டி எழுப்புகிறதற்காக நன்றி. அந்த புயல்கள், அந்த மழைகளை கொண்டோடுகளை கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. அந்த தேசத்தில அந்த உதவிகள் எல்லாம் சரியாக கிடைத்து அந்த தேசத்தை மீண்டுமாக உண்மையில நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக உலக மாயை, இந்த உலக பொக்கிஷங்கள் எல்லாம் மாயை என்பதை இந்த தேசங்களுக்கும் இலங்கை தேசத்துக்கும் அறிவித்து, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில் உம்முடைய வார்த்தையில வளர, நற்குணசாலிகளாக வளர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை உமக்கு செலுத்தி ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமென். உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாங்க. God bless you sister. God bless you everybody. ஆமென், ஆமென், ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்து உண்மைகள் அங்கு அழிவதில்லை, உண்மைகள் என்றும் அழிவதில்லை. ஆனா மனுஷ உருவங்கள் அழியலாம், தேசத்தின் வளங்கள் அழியலாம், ஆனா தேசத்திலே விடுதலை கொடுக்கிற தேவனை அறிய அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்க ஒரு மனதோட இலங்கை தேச மக்களுக்காக ஜெபிக்கிறதற்கு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் செய்து நடத்தும் ஐயா. செய்து நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. இந்த இலங்கை தேசத்து மக்கள் ஆண்டவரே அழிந்து போகாத வண்ணமாக அவங்களோட உள்ளத்துல நீங்க உண்மையுள்ள தேவன் என்று அறிவிக்கத்தக்கதாக உங்களோட ஞானத்தை, உங்களுடைய அறிவையும், உங்களுடைய வெளிப்படுத்தலையும் அவர்களுக்கு கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க அவர்கள் நேசிக்கிற தகப்பன் ஆண்டவரே அப்பா. நாங்க உங்களிடத்தில் வரவில்லை, நீங்க எங்களிடத்தில் வந்தீங்க ஐயா. அதே போல இயேசுவே அவர்களுக்குள்ளே ஆண்டவரே உங்களுடைய வெளிப்படுத்தலை கொடுத்து அவர்கள் உங்களுக்குரியவர்கள் என்று அப்பா ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால அவர்களை கழுவி சுத்தரிக்கும்படியே ஜபிக்கிறேன் ஆண்டவரே. எதிரிகள் சூழ்ச்சியால் சாத்தானின் திக்கற்றுகள் எல்லாம் எந்த விதமான நிலபரத்துல இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு பலனை கொடுத்து ஆண்டவரே, சோர்வு உள்ளவர்களுக்கு ஆண்டவரே புதிதான சத்துவத்தையும் பலனையும் கொடுத்து அவர்களை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிருக்கிற ஆக்களுக்கு ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு அவங்க கூட பேசுங்க. நீங்க உயிருள்ள ஜீவனுள்ள தகப்பன், எங்களோட பேசுற தகப்பனே அவங்க கூட பேச வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கிறீங்க ஐயா அப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்களோட வல்லமை குறைந்து போவது இல்லை ஆண்டவரே அப்பா. இந்த அதிகாலை நேரத்துல உங்களை தேடும் பொழுது நான் கேட்பதற்கு அதிகமாக நீங்க அவர்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. உங்களோட வெளிப்படுத்தல் ரட்சிப்பையும் அவங்களுக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே. அவர்கள் உண்மையுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய அன்பின் ஆழம், உயரம், அகலம் யாவற்றையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த வெளிப்படுத்தலை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. உனக்கு விரோதமாய் உருவாகப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று சொன்னபடி ஆண்டவரே அவங்களுக்கு விரோதமாயிருக்க எந்த விதமான ஆயுதம், எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அப்பா அவங்களுடைய கிருபையின் மூலமாக ரட்சிக்கிற தகப்பனே உங்களுடைய கிருபையை கொடுத்து அவங்களுக்கு இறங்கி உங்களுடைய தயவை கொடுத்து அவங்களை ரட்சிக்கும்படி ஜபிக்கிறேன் ஐயா அப்பா. அவங்க உங்களுக்குரியவர் ஐயா. ஒரு ஆத்மா வீணா போவது உங்களோட சித்தம் இல்ல. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துறேன் அப்பா. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்றபடி ஆண்டவரே அவர்களும் அதை அறியத்தக்கதாக அவங்களுக்கு ஒரு புதிதான அறிவை கொடுத்து புதிதான ஞானத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிற இப்பொழுது நடக்க கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவரே நீங்க மோசைக்கு எப்படி வெளிப்படுத்தினீர்களோ அது மாதிரி இவர்கள் உங்களை காணக்கூடியதாக அவங்களை ஆண்டவரே உங்களுடைய அன்பின் காந்தத்தின் மேல இழுக்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா. திருப்பாதம் நம்பி வந்து நிற்கும் பொழுது நீங்க உங்களோட பிள்ளைகளை ஒரு போதும் பக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க. அதுக்காண்டி ஜபிக்கிறேன் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. இந்த காலை நேரம் யாவரும் சேர்ந்து ஜபிக்கும் பொழுது எங்களுக்கு பேலன் ஜெபமே ஜெயம் என்று நீங்க எங்களுக்கு ஜெயம் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர புதிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வேற போற ஒவ்வொரு சிஸ்டர், பிரதர், பாஸ்டர்ஸ் யாவரையும் கூட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த புதிதான ஆசீர்வாதம் அபிஷேகத்தினால நிரப்பி அவர்களை நடத்தும்படி ஜபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அப்பா அவங்க மறைவாக இருந்து சேர ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க. அவங்களுக்கு புது பலனை கொடுங்க, புது சத்துவத்தை கொடுங்க அப்பா. கிருபையின் மூலமாக இந்த வெளிப்படுத்தலை கொடுத்த தகப்பனே இன்னும் அதிகமாக உங்களுடைய வெளிப்படுத்தலை அவர்களுக்கு கொடுத்து இன்னும் அதிகமாக இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல இன்னும் அதிகமாக ஒளியாக இருப்பதற்கு அவங்களுக்கு பலனை கொடுங்க. உங்களோட ஞானத்தை, உங்களோட புதிதான அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட் அருமையான பிள்ளைகளின் கணவனை ஒரு கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரத்துல ஆண்டவரே உங்களுக்கென்று ஆண்டவரே ஒரு பிடித்து இந்த நேரத்தை கொடுத்து எங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்க வந்த சிஸ்டரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நாங்க உங்களோட சுத்தத்தின் மத்தியில் இருந்து உங்களுக்கென்று நாங்க எழுந்து பிராசிக்கிற அப்பா ஆத்மாக்களாக மாற்றி அதிகமாக எங்களை உங்களுடைய அன்பில் இழுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேனே பிதாவே அப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும்படி உங்களோட வாக்கு தத்தத்தின்படி எங்களுக்கு நீங்க கொடுத்த எல்லா வாக்கு தத்தத்துங்களுக்கும் நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களும் குடும்பங்களையும் கர்த்தர் பிள்ளையும் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களை ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டரை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். தயா சிஸ்டர்
உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கும், ஜெபிக்க முடியுமா சிஸ்டர்? சிஸ்டர் ஜெபிக்க. ஓகே, நாட்டு நிலைமை எப்படி இருக்கிறது? வெள்ளங்கள் வத்தி இருக்கிறதா? புயல் நன்று இருக்கிறதா? திருவண்ணாமலை, கொழும்பு, யாழ்ப்பாணம் எல்லாம் ரோட்ல மட்டும் பத்தி இருக்குது. வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, மற்றது அங்கால் மலைய பக்கம் நடந்துதான் மக்களுக்கு சாமான்கள் எல்லாம் கொண்டே கொடுக்க வேண்டிய நிலைமை. ரோட்டுகளை இன்னும் சரி சீர்படுத்தல, கரண்டுகளும் இன்னும் சீர்படுத்தல. ஓகே ஓகே. இனியாவது நீங்கள் ஜெபத்தில வழி நடத்துங்கள். இனியாவது எங்கள் தேசம் அன்புக்கு அடையாளமாய் நாங்கள் எல்லாரும் ஒரே தொப்புள் கொடிய உடையவர்கள் என்று அவர்கள் நினைக்க கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் அவ எல்லாருக்காகவும் எல்லா பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. தந்தையே, நீங்களப்பா, நீங்கள் இல்லைன்னு சொன்னாலப்பா இந்த குறிப்பிட்ட இனங்களும் இல்லையப்பா. ஆண்டவரே, நீங்கள் பாதுகாத்திருக்கிறீங்களப்பா, நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்களப்பா. நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிற அந்த இனங்களப்பா அப்பாவின் உங்களோட பாதத்துல இருக்கணும் அப்பா. தந்தையப்பா, அந்த மலையக பிரதேசத்திலே அப்பா குறிப்பிட்ட இனங்கள் மாத்திரம் தானப்பா இருக்கிறார்கள். அவர்கள் அப்பா உங்களோட பாதத்தை அவர்கள் தொடணும் அப்பா, உங்களை அறியணும் அப்பா. தந்தையப்பா தகப்பனே, இன்று 3 நாள் ஆகியும் அப்பா கொண்டு போன உணவெல்லாம் பழுதாகி விட்டதப்பா. சிறு குழந்தைகள் எல்லாம் பசியோடு அழுது கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. தண்ணியை மாத்திரம்தான் கொண்டே கொடுக்க முடிஞ்சதப்பா. இன்றைக்கு தானப்பா எல்லாம் கொண்டு போய் சேர்ந்துட்டினோம். ஆனாலும் அப்பா எல்லாருக்கும் அது கிடைக்கல ஆண்டவரே அப்பா. இவ்வளவு நீங்கள் செய்த என் தந்தையப்பா எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீங்களப்பா. நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனப்பா. உங்கள் பிள்ளைய நீங்கள் பாதுகாத்தது போல அப்பா அனைவரையும் அப்பா, அனைவருக்கும் நீங்கள் தகப்பனப்பா, அனைவருக்கும் தாயாகவும் தகப்பனா நீங்கள் இருக்கிறீங்களப்பா. அவர்களோடு நீங்கள் இருக்கிறீங்க தந்தையப்பா. ஆனாலும் அப்பா இந்த தேசத்துல ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. சிங்களம், தமிழ், முஸ்லிம் என்று பிரிவினையாக இந்த நேரத்திலும் அப்பா அவர்கள் மனம் திரும்புகிறார்கள் இல்ல தந்தையப்பா. இவர்களுக்காகப்பா நாம கண்ணீர் வடித்து எபித்து கொண்டே இருக்கிறோம் என் தந்தையப்பா. பிதாவே, இன்னும் அப்பா அந்த மலைய பக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா சரியான முறையிலே அப்பா அவர்களுக்கு இன்னுமே அப்பா நிவாரண பொதிகளோ அவர்களுக்கு உணவோ இன்னுமே போய் சேரவில்லை என் தந்தையப்பா. நடையாக கொண்டு செல்லுகிறார்கள் அப்பா, இன்னும் போக முடியாம தவித்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையே. எல்லாவற்றையும் நீங்கள் திறந்தப்பா சரியான முறையிலே அப்பா பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உட்பட அப்பா வயோதிகர் வரைக்கும் அப்பா நோயில இருக்கிறவர்களை கூட கொண்டு வந்து சேர்க்க முடியல அப்பா. பாதை ரோட்டுகளை இன்னும் சீர்படுத்த முடியாத நிலையில் இருக்குது என் தந்தையப்பா. அதற்கான உரிய மனிதர்களை நீங்கள் ஏற்படுத்தியப்பா சீக்கிரமாக அந்த வழி வாசல்களை அப்பா நீங்கள் திறந்து அந்த இனங்களுக்கு அப்பா எல்லா தேவைகளையும் சந்திக்க ஆசீர்வதிங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா, இங்கால் மாவட்டத்தை விட அப்பா மலையக பிரதேசம் மாத்திரம் நிறைய சேதங்கள் அப்பா. போற ரோட்டுகள் இல்லையப்பா, அவர்கள் சாப்பிட உணவு இல்லையப்பா, குடிக்க தண்ணி இல்லை என் தந்தையப்பா. எல்லாரும் கண்ணீரோடு இருக்கிறார்கள் என் தந்தையே. நீங்கள் கண்ணீரை காண்கிறேன் தேவாதி தேவனப்பா. இந்த வானத்தையும் பூமியையும் என் தகப்பன் நீங்கள் சிரிச்சித்திருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு முறைதானப்பா நீங்க நீரினால இந்த உலகத்தை அழித்தீர்களப்பா நோவாவின் காலத்திலே அப்பா. தந்தையப்பா, இனி ஒரு முறையாவது என் தந்தை அப்படி செய்ய மாட்டார். இந்த இனங்கள் அப்பா இவர்கள் ரட்சிக்கப்படணும் என் தந்தையப்பா. இனியாவது அப்பாவின் பாதத்துல இருக்கணும் அப்பா. ஏசப்பா ஒருவர் தான் எங்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி இவர்கள் உணரணும் அப்பா. இவர்களின் இருதயத்தில் அப்பா உங்கள் வார்த்தைகள் அவர்களை சென்றடையணும் அப்பா. தந்தையே, அவர்களை தொடணும் அப்பா. தமிழர்கள் என்று பிரித்து வைத்தப்பா அவர்களை இப்படி அப்பா துன்புறுத்துறார்கள் அப்பா சிங்கள இனங்கள் அப்பா. ஆனால் எல்லாருக்கும் வெட்டினா சிவப்பு ரத்தம் தான் வருதுன்றது அவர்கள் புரியலையப்பா. நீ தண்ணி நிக்கிற இடங்களிலே அப்பா அவர்களுக்கு எல்லா உணவு பொருட்களையும் கொடுக்கிறார்கள். ஆனா அவர்கள் அழுகிறார்கள் அப்பா. நாம கண்ணாலே பார்க்கிறோம், போக முடியல என் தந்தையப்பா. போறதுக்கான வழிவாசலை திறந்துதாங்க என் தந்தையப்பா. எங்களால முடிந்ததை நாம கொண்டே கொடுக்கிறதுக்கு அப்பா இவர்கள் செய்ய வேணாம் அப்பா, நாங்கள் செய்வோம் அப்பா. உங்களோட பிள்ளைகள் செய்யறோம் அப்பா. நீங்கள் அந்த பாதையை மாத்திரம் அப்பா திறக்கிறதுக்காக
சரியான மனிதர்களை ஏற்படுத்தி தாங்க என் தந்தையப்பா. அங்க உள்ள இனங்களை நாங்கள் பாதுகாக்கணும் அப்பா. நீங்கள் வழி வாசலை திறந்து தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. என்று அப்பா எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுது அப்பா உங்கள் மகளை நீங்கள் காப்பாத்தி இருக்கிறீங்களப்பா. இந்த அநாத பிள்ளைய நீங்கள் காப்பாத்தி நீங்கள் இந்த இனங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் அப்பா. அப்பா தகப்பனே அப்பா, அதே போல எல்லாவற்றையும் திறந்து தருவீங்க, நாம் விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லாம் அப்பா நாங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், போக முடியாமல் இருக்கிறோம் தந்தை அப்பா. அப்பா நீங்கள் எல்லாத்தையும் திறந்து தருவீங்களப்பா. அப்பாவின் திருப்பாதத்துல ஒப்பு கொட்டுக்கிறோம் அப்பா. போயிட்டு திரும்பி வந்து நிக்கிறார்கள் அப்பா எத்தனையோ வாகனங்கள் அப்பா. அப்பா அப்பா தகப்பனே அப்பா, உங்களை விட்ட நமக்கு யாருமே இல்லையப்பா. இந்த தேசத்திலே அப்பா பாதிக்கப்பட்ட இனங்கள் அப்பா கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்பா. நோயினாலே அப்பா கொண்டு வர முடியாம இருக்கிறார்களே தந்தை அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே மலையக மக்களை மாத்திரம் நான் அப்பா, அவர்கள் ஆகவரும் அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பாஜி. அவர்களை அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். அங்க ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து எல்லா நாளிலும் வழி நடத்துவாராக. ஏனென்றால் நீதிமானை ஒரு நாளும் பசியிலே வருந்த விட மாட்டார். யார் எல்லாம் நீதியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் போஷிப்பார். எலியாவை போஷித்த தேவன் அவர்களுக்கு போஷிப்பார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் அதை செய்து முடிப்பார், அவரால் எல்லாம் முடியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன் ஆமேன் சிஸ்டர். நேற்று எனக்கு வர முடியல, என்னென்றால் சரியான மழை, மின்னல் முழக்கம், வெளியில ஒரு சத்தம் கேட்க முடியல, அதனாலதான் வர முடியல. ஓகே, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்க பட்சவாதம் பார்க்க மாட்டோம். நிச்சயமாகவே நாங்கள் உங்களை காணாவிட்டால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பொறுப்பேற்று நடத்துவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரதர். நீங்கள் எங்கள் தேசத்திலே அங்கு இன்னும் பசியினாலும் பட்டினியினாலும் தனிமையிலும் இருக்கிற மக்கள் கண்டுபிடிக்கப்பட அவர்களுக்கு ஏற்றதை சந்திக்க, என்னென்றால் நாங்கள் போக முடியாத இடத்துல கூட தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு உணவு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரிடத்திலே கேட்போம், இவர்களுக்காக அவரிடத்திலே கேட்போம், அவர் அவர்களுக்கு செய்வார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். இன்றும் அந்த பசியாய் பட்டினியாய் தனிமையாய் இருக்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்படவும் அவர்களுக்கு ஏற்றது செய்யப்படவும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. விளக்கத்தில் ஐஸ்வர்யமாய் உள்ளவரே, உமக்கு கொடான கோடி சமாதானத்தின் தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் செவியை சாய்த்த ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரை நல்ல விடைகளை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் வைக்கிறோம். இலங்கை தேசத்தை ஆண்டவரை சமூகத்துக்குள்ள கொண்டு வருகிறோமையா அப்பா. அந்த தேசத்தில் ஏற்பட்டிருந்த அந்த புயலின் நிமித்தமாய் ஆண்டவரை எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடாதபடிக்கு ஆண்டவரே அங்கே ஆண்டவரே இதோ ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் தவறு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை மனிதர்கள் காணாமல் போயிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து ஆண்டவரே தன் குடும்பங்களோடு கூட சேர்த்து வைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, மரணமும் ஜீவனும் ஆண்டவருடைய அதிகாரத்தில் இருக்குது என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே ஜீவனான வார்த்தைகளே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே உதவி செய்கிற கரத்தை நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மால் கூடும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே நம் வனாந்தரத்தில் நடந்த மாத்திரத்தில் உணவில்லாத சூழ்நிலையிலே
அப்பா தேவதூர்கள் உண்ணக்கூடிய ஆண்டவரே, வானத்துடைய மன்னாவை நீர் தந்த ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை போஷித்த என் தெய்வம், இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா யார் மூலமாகவோ ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உதவி கிடைக்க, அவள் பசி ஆற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். எல்லா அப்பா எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே பசியினாலும் ஆண்டவரே அப்பா தண்ணீர் கிடைக்காமலும் இன்னும் ஆண்டவரே போராட்டமான ஒரு வாழ்க்கையே அங்க இருக்கிறபடியால் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே துணையாக இருங்கப்பா. அப்பா ராஜ்யத்தில் ஆளுகிற அரசாங்கம் ஆண்டவரே முயற்சி எடுத்தாலும் சில இடங்களிலே போகக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறபடியா, போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த இடங்களில் சென்று வர நல்ல ஆண்டவரே வசதிகளை ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே துணையா இருங்க. யாரெல்லாம் ஆண்டவரே தனிமையிலே ஆண்டவரே வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் நீங்க தேற்றி ஆற்றி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்கப்பா. அவருடைய பயங்களை நீக்கி போடுங்க. அவருடைய தனிமையை எல்லாம் ஆண்டவரை எடுத்து போட்டு தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணையா இன்று ஆண்டவரே நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபுக்கி ஜெபிக்கிறோம். அப்பா யாரெல்லாம் நீதியோடு நியாயத்தோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ கர்த்தாவே அவர்களை எல்லாம் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அப்படியாய் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை திருப்தியாக்கி அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறபடியார் என் தேவனாகிய கர்த்தர் யாரெல்லாம் ஆண்டவரை நீதியோடு நியாயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நல்ல திருப்திகளை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா மெய்ப்பெண் போல ஆண்டவரை தமது மந்தையை மேய்ப்பவர்கள் போல ஆண்டவர்களை இவன் அப்படி ஆண்டவரே நிர்ணயித்து காத்து ஆண்டவரை வழிநடத்தின தேவன் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த நேரத்திலே சிதறி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் மேய்ப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஒன்று சேர்த்து ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அந்த பிள்ளைகளா ஒருமித்து வாசம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். எந்தெந்த இடத்தில் ஆண்டவரே அப்பா பயத்தோடு ஆண்டவரே அவர்கள் எங்க இருக்கிறார்களோ என்று அறியாமல் ஆண்டவரை திகைத்து கொண்டு ஆண்டவரை கண்ணீரோடு கூட ஆண்டவரை கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் நேரத்தில் ஆண்டவரை ஒரு சமாதானத்தை தந்து தேவன் ஆண்டவரை அவர்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீதியை நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆட்சியம் அவர்களுடையது என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே நியாயமாய் நீதியாய் ஆண்டவரே பல மக்களுக்கு உதவி செய்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த விதத்தில் ஆண்டவரே ஒரு கஷ்டமோ துன்பமோ ஏறிடாத படிக்கு, ஒரு இழப்போ ஏறிடாத படிக்கு இந்த உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகி கர்த்தர் துணையாக இருந்து வழிநடத்தும்படியாக கொண்டு ஜெபிக்கிறோம். அப்பா இதோ இந்த தண்ணீர் மூலமாக ஆண்டவரே அப்பா தேங்கி இருக்கிறது மூலமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த தொற்று வியாதி
இருக்கிறதான இந்த ஊடகத்தை ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் இன்னும் மென்மேலும் ஆண்டவரே இது அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவரே உறுதுணையா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிறதான அருமையான சகோதரர் ஆண்டவரே லெஸ்லி சகோதரனையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகனை ஆசீர்வதிங்கய்யா, கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிங்க. அவரோடு கூட அவர் மனைவி, பிள்ளைகள் ஆண்டவரே மருமக பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் வாழ்கிற இடத்திலே தூக்கி நிறுத்தி அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியாய் வழங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரையா. இந்த வேளையிலோடு கர்த்தாவே இந்த ஜெப வேலையை தொகுத்து விளையாடுறதான சாண்டையும் அவர் கணவன் மகனையும் மகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீ ஆசீர்வதிங்கப்பா. அவளுக்கு துணையாயிருங்க. அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்கள் அறிந்து பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. வாழ்கிற இடத்திலே ஆண்டவரே அப்பா இவர்களை ஒரு தூணாய் எதிர்த்து நிறுத்தி அநேக ஜாதிகள் ஆண்டவரே இவர்கள் மூலமாய் அறிந்து கொள் கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஆசிர்வதிக்கிறோம். கர்த்தரபியாய் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள் இந்திய நாட்களிலே மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு நீதி நியாயம் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அவர்களும் பாதுகாக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை உமது வல்லமையான கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நாள் முழுவதும் உமது பிரசன்னத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வீராக. இதுவரை கர்த்தர் தாமே எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இனியுமாய் கூட எங்களை கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில கூட ஏசப்பா நீ தீமைகளை நன்மையாக மாற்ற வல்லவராய் இருக்கிறபடினாலே கர்த்தர் எல்லா தீமையான காரியங்கள் எதுவாக எங்கள் வாழ்விலே நேரிட்டாலும் ஆண்டவராகிய தேவன் அவைகள் எல்லாவற்றையும் நீர் நன்மையாக மாற்ற வல்லவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருபோது எங்களை மறப்பதில்லை. உள்ளங்கரங்களிலே உங்களை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. உங்கள் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வழக்கமாக எல்லா தேசங்களுக்காகவும் இலங்கைக்காகவும் ஜெபிக்கிறோம். இலங்கைக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. இலங்கை மேல இருக்கிறதான எல்லா சாபங்கள் இந்த நாளிலே நீங்கி இந்த சாபங்களை எல்லாம் தேவரே நீர் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. ஆமேசப்பா, அவர்களுக்காக கர்த்தாவே இந்த வேலையிலே நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சேமத்தை நீர் கட்டளையிடும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நித்தியமான கிருபையினாலே உன்னை தாங்குவேன், முடிசூட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. நீர் ஒருபோதும் மாறாத உமது அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இமை பொழுது கைவிட்ட போதில் ஆண்டவரே உருக்கமான கிருபைகளாலே எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில இலங்கையில் இருக்கிறதான எல்லா ராஜாக்களுக்கா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா ராஜாக்களுக்கு ஆண்டவரே இந்த உமது ஞானத்தை நீர் கட்டளையிடுங்க. ஆவியானவர் தாமே அவர்களை வழி நடத்தும்படியாய் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களை கர்த்தாவே மக்களை நல்ல விசேஷமான ஞானத்தினாலே நடத்தவும், நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும், ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. எல்லா மந்திரிமார்களையும் அதிகாரத்தில் இருக்கிற யாவரையுமாய் முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தன் கையிலே அதிகாரம் இருக்கிறது என்று தன் இஷ்டம் போல மக்களை நடத்தாதபடி ஆண்டவரே தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து
அவர்கள் மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூட அநேக அந்த இடத்துல மழையின் காரணமாக ஆண்டவரே வெள்ள காரியத்தினாலே அப்பா அங்க மக்கள் படுகிறதான எல்லா பாடுகளையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீர். அந்த பிள்ளைகளுக்கப்பா எல்லா தேவைகள் ஒவ்வொன்று இந்த நாளிலே நீர் பரத்திலிருந்து அனுப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம். யாரையெல்லாம் கொண்டு நீர் அவர்களை போஷிக்க வல்லவரா இருக்கிறீரோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த மக்களுக்கு ஆண்டவரே வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்ய அந்த அதிகாரிகளுக்கும் இந்த ராஜாக்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. உமக்கு சோத்திரம். அப்படியே கூட ஏசப்பா அங்க மீட்பு பணியிலே பணிபுரிகிறதான எல்லா மக்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க, பலத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. அந்த மக்களும் சோர்ந்து போய் விடாதபடிக்கு எந்தெந்த இடத்துல எல்லாரையும் ரிஸ்கி பண்ணமோ அது எல்லாம் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. நீரப்பா அப்படியே கூட அவர்களை எல்லா நேரத்திலும் பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. அதனாலே கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அப்பா. நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கர்த்தராகிய தேவரீர் நீர் அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி கர்த்தர் நீர் அரிய பெரிய காரியங்கள் இலங்கை மேலே நீர் செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படியாக நாங்கள் ஜெபங்களிலே எல்லாம் கேட்கிற யாவற்றையும் தேவரையும் நீர் செய்ய வல்லவரா இருக்கிறீர் ராஜா. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் வீருக்கும் விருதுக்கு எங்கள் மடியிலே திரும்பி விழாதபடிக்கு ஆண்டவராகிய தேவர் அவைகள் எல்லாம் ஜெபதூபங்களால் உமது சமூகத்துக்கு வந்து சேரும்படியா ஜெபிக்கிறோம். அவைகளுக்கு ஆவியானவர் தாமே அதிவிரைவிலே நல்ல தீர்வு முடிவை கொடுக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக இலங்கைக்கு நீர் படிப்படியாக அங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யறதுக்காகவும் இந்த ராஜாக்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் இந்த மந்திரிமார்கள் எல்லோருக்கும் அப்பா ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவர்களை மக்களை வழிநடத்த கிருபை செய்யுங்க. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து கொள்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு விசை கூடப்பா சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அந்த ஊடகத்தை இன்னும் அதிகமான அடுத்த பரிமாணத்திற்குள் எடுத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் தேவரே நீர் ஆசீர்வதிங்க. அவர்களின் குடும்பங்களை எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுங்க ராஜா. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் இரு பிள்ளைகளை மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அப்படியே கூட ஏசப்பா ஜெபித்த யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபிக்க வர பிள்ளைகள் ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அப்படியே கூட ஏசப்பா இந்த ஜெப கடைசியிலே ஜெபிக்கிறதானே ஏமியப்பா சகோதரி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளை கூட ஆசீர்வதிங்க. எல்லோருக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற அந்த சகோதரியை குடும்பத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் பெருக செய்யுங்க. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் அமேன் அமேன். எங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோ சிசிலியாமா, நீங்கள் இந்தியா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கேயும் அநேக கிராமங்கள் மழையினால் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த மக்களை தேவன் காப்பாற்றும்படி அவர்களுக்கு தேவையானதை சந்திக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, பிதாவே, கடைசி நேரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே.
அப்பா பிதாவே அவர்களை தவிக்க விடாதேன் தகப்பனே. நீர்தானே உருவாக்கின பிள்ளைகளப்பா. அப்பா பிதாவே நீர்தானே உருவாக்கின பிள்ளைகளப்பா. ஆவியானவரே இந்த இந்தியா தேசத்தை ஆசீர்வதிக்கும் தகப்பன். அங்கு இருக்கிற ஜனம் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன். இந்த ஒரு ஆபத்தோ அழிவுகளோ இல்லாதபடி உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே நீர் நல்லவர் வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. அன்பான தகப்பனே, இந்தியா தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, எவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்ட துன்பத்தில் இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை நீர் கண்ணோக்கும் தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்ட துன்பம் இல்லாமல் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நன்றி. அப்பா தகப்பனே, இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அங்கே சனங்கள் எவ்வளவோ தெரியாமல் மறைவிடங்களிலே மறைந்து மண்ணுகளில் புதை உண்டு இருக்கிறார்கள் தகப்பன். அப்பாவே, அப்பா பிதாவே, அவர்களுக்கு உமது கரங்களை நீட்டும் தகப்பனே. அவர்கள் எங்கெங்க இருக்கிறார்கள் என்பது நீ அறியப்பண்ணும் தகப்பனே, அறியப்பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவரை தத்தளிக்க விடாது என் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஆறாறுகள தகப்பன் தாய் தகப்பன் ஒவ்வொருவரை இழந்து போய் நிற்கிறார்கள் தகப்பனே. அவர்களை உமது கரங்கள் கொண்டு பாரும் தகப்பனே. அவர்களை நீ உற்று நோக்கும் தகப்பனே. அவர்களுக்கு தவிக்க விடாதேன் தகப்பனே. அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் தகப்பனே. ஆறுதலாயிருந்திருளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று தவிக்கிறவர்கள் மேலும் உமது அன்பை செலுத்தும் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த உணவு பொதிகள் அந்தந்த இடத்திலேயே அவர்களுக்கு சேர்றதுக்கு நீர் வல்லமை செய்யும் தகப்பன். ஆவியானவரே, இங்க உணவு போக முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. மலை தேசங்களிலே அவர்கள் போறதுக்கு சரியான ஒரு பாதை இல்லாமல் அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, நீரே துணை கொண்டு அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உமது ஆவிக்குரிய அபிஷேகங்களை அங்க அனுப்பும் தகப்பன். உமது வார்த்தைகளை அனுப்பும் தகப்பனே. எல்லோரும் ஜெபிக்க முழந்தால் படிக்கிட்டு ஜெபிக்க வல்லமையை கொடும் தகப்பன். இனி இந்த நேரமாவது அவர்கள் இயேசுவை அறிய செய்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு உமது கரங்களை நீட்டும் தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கத்திலே அப்பா கொலை செய்ய தேடுகிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. உமது கரங்களால் மூடிக்கொள்ளும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் உமது கரங்களால் மூடிக்கொள்றதுக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நான் இந்த நாளும் ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உமக்கு நன்றி இயேசுவே. நீதானப்பா ஒருவர் அதை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறீர்கள். அப்பா பிதாவே, இந்த சங்கம வானிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் தகப்பனே. நாங்கள் அவர்கள் மேலும் ஒரு அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கம வானிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்து லேசியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு குறகுற்றவும் இல்லாமல் வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, வினோ சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவ பிள்ளையை ஆசீர்வதியும் அப்பா. அவளுக்கு என்ன கேள்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் கணவனோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். எங்களோடும் இருப்பார். ஆமேன், ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜானட். இந்திய நாட்களிலே அதிகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அங்கு மரணத்தை சந்தித்தவர்கள், தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கிறவர்கள், இவர்களுக்கு எல்லாம் ஆறுதல் பெருகும்படி, அவர்களுடைய மனநிலைமையில் தாக்கப்பட்ட மனநிலைமையில் அவர்கள் விடுதலை அடைந்து ஒரு ஆறுதல், பிரதான ஒரு ஆறுதல் அவர்களுக்கு வர நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி இயேசுவே. தகப்பனே, இந்த நேரத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, 5 நாளும் இந்த நேரங்களிலே ராஜா ஒவ்வொரு தேசங்களிலே ஒவ்வொரு நேரங்களிலே இருந்து உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே ஒருமனப்பட்டு இந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவரே சமர்ப்பிக்கிற இந்த நேரத்திலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நீர் ராமே ராஜா எங்கள் குடும்பங்களிலே இருக்கிறதான எல்லா பலவீனங்கள் தேவைகள் ஆண்டவரே சகலவற்றையும் அறிந்த தெய்வமே. ஆனாலும் கர்த்தாவே யோபுவை போல எங்களுக்கும் ஆண்டவரே மற்றவர்களுக்காக சிநேகிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ராஜாவே நீர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியா அன்றைக்கு கேட்டது போல இடிந்து போய் நிற்கிறதான எங்களுடைய இலங்கை தேசத்தின் அலங்கத்தை நீர் கட்ட வல்லவராக இருக்கிறீரப்பா. தகப்பனே ராஜாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த இலங்கை தேசத்திற்காக ஜபிக்க வந்திருக்கிற குடும்பங்களை நீர் கர்த்தர் தாமே முன்னின்று ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜபிக்கிறோம். எங்களுடைய இலங்கை தேசமானது ராஜா இடிந்து போய் நிற்கிறதப்பா. தகப்பனே கர்த்தாவே, மண்ணுகளுக்குள்ளே புதைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. ஏசப்பா ராஜாதி ராஜாவே, ஒரு நீதிமானின் நிமித்தம் அந்த தேசம், அந்த கிராமம், அந்த பட்டணம் காக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. சில கிராமங்கள் அழிந்தே போய்விட்டதப்பா. தேவனே, நீர் இந்த வேளையிலே ராஜா மனம் இறங்குகிற தெய்வமாயிருக்கிறீர். எலியாவின் ஜெபத்தை கேட்ட தெய்வம் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே இருக்கிறதான நீதிமான்களின் ஜெபத்தையும் கேட்டு எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு நீர் மறு உத்தரவு தந்து சமாதான பிரபுவாய் ஆறுதலின் தேவனாய் ஆண்டவரே பெருக பண்ண போறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. இழந்தவர்கள் தான் ராஜா, ஆனால் அதை நீர் இரட்டத்தனையாய் கொடுக்க வல்லவர் என்பதை ஆண்டவரே அவர்களும் நாங்களும் அறியத்தக்கதாக இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த அனர்த்த காலங்களிலே ஆண்டவரே இலங்கை தேசத்திலே இழந்து போன மக்கள்கள், இழந்து போன குடும்பங்கள் ஆண்டவரே உதவி செய்ய போய் ஆண்டவரே இழந்திருக்கிறார்கள் அப்பா, இறந்திருக்கிறார்கள் அப்பா. அந்த குடும்பங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது ராஜா. அன்றைக்கு ஆண்டவரே நீர் கூட கண்ணீர் விட்டீர் ராஜா. ஆண்டவரே லாசரு மரித்த பொழுது ஆண்டவரே நீர் கண்ணீர் விட்டதை நாங்கள் பார்க்கிறோம் தெய்வமே. ஆண்டவரே அப்பா, நினிவே பட்டணத்துக்கு இறங்கின தெய்வம் எங்களுடைய தேசத்துக்கு மனம் இறங்கி இந்த குடும்பங்கள் ஆண்டவரே சொத்துக்கள், ஆண்டவரே நிலங்கள், ஆண்டவரே அவர்களுடைய சகல ஆண்டவரே குடிக்கிற கப்பு கூட இல்லையப்பா, சாப்பிடுகிற பிளேட் கூட இல்லையப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒழுங்காக மலசலம் கழிக்கக்கூடிய ஆண்டவரே அந்த டாய்லெட் வசதி கூட இல்லாமலுக்கு ஏங்கி தவிக்கிற இந்த குடும்பங்கள் அப்பா கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. இந்த வேளையிலே நீர் மனம் இறங்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரே உம்மோடு சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கள்ளனை நீர் மன்னித்தீர். நீர் யார் என்று அவன் அறிந்து என்னை மன்னியும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே அவனை மன்னித்து ஆண்டவரே நீ இன்றைக்கு என்னோடு இருப்பாய் என்று சொன்ன வாக்கு தத்தம் இன்றைக்கும் அது நிறைவேறத்தக்கதாக எங்களுடைய இலங்கை தேசத்தை ஏசப்பா நீங்க ஒரு விசை மன்னிக்க வல்லவரப்பா. பாவ சாபங்களை மன்னிக்க வல்லவரப்பா. விக்கிரக தோப்புகளை அழித்து ராஜா இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது ராஜா. ஆண்டவரே அதுகளை திரும்ப கட்ட விடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். இவைகளினாலே நிரம்பப்படுகிற பாவ சாபங்கள் எங்களுடைய இலங்கை தேசத்தை அழிக்கிறதே ராஜா. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய திறப்பின் வாசலிலே நிக்கத்தக்க ஒரு நீதிமானை தெரிந்தெடுத்து ஆண்டவரே நினிவே பட்டணத்துக்கு இறங்கினது போல எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவரே ஒரு விசை மன்னித்து மனம் இறங்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே எல்லாம் இழந்து போனது மாத்திரம்தான் அப்பா. ஆனால் அதுகளை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் இழந்து விட்டார்களே ராஜா. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ சிங்கள மக்கள் ஆண்டவரே உதவி செய்ய போய் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே விமானப்பட வீரர் ஆண்டவரே அந்த ஹெலிகாப்டர் ஆண்டவரே ஓட்டினவர் ஆண்டவரே அப்பா அந்த குடும்பம் படுகிற கண்ணீரை ஆற்ற நீர் வல்லவர் அப்பா.
அன்றைக்கு ஆண்டவரே லாசரு மரித்த பொழுது சகோதரிமார் ஆண்டவரே விட்ட கண்ணீருக்கு நீர் ஆறுதலை கொடுத்த தெய்வமே, இந்த கணவனை இழந்து தவிக்கிற அந்த சகோதரிக்கு உதவி செய்ய போய் ஆண்டவரே தங்களுடைய கணவனை இழந்து நிக்கிற சகோதரங்களை, ஆண்டவரே அந்த கடல் படை வீரர்களை, ஆண்டவரே அப்பா நீங்க தான் அறிவீங்கப்பா. ஒரு கிராமத்திலே ஆண்டவரே 31 பேர், 12 பேர், 21 பேர் என்று இழந்து நிக்கிற இந்த கிராமங்களுக்கு, இந்த குடும்பங்களுக்கு, இந்த சகோதரங்களுக்கு கண்ணீரை துடைத்து ராஜா ஆறுதலின் தேவனாயிருந்து, சமாதான பிரவாயிருந்து ராஜா உம்முடைய தேவ தூதர்கள் சேனைகள் அவைகளுடைய குடும்பங்களிலே ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சமாதானத்தை, ஆண்டவரே ஒரு ஆறுதலை கொடுக்கிற தகப்பன் நீர் என்று அறியத்தக்கதாக இந்த மனக்கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே, இந்த குருட்டாட்டங்கள் பிடிவாதங்கள் எல்லாம் நீங்கி ஏசப்பா என்று ஆண்டவரே தங்களுடைய பாசைகளிலே கூப்பிட்டு ஆறுதல் அடையவும், ஆண்டவரே அப்பா சமாதானம் பெறவும், விடுதலை பெறவும், சுகம் பெறவும் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே ஒரு சிறு இடத்திலே படுத்து தூங்க முடியாத அளவுக்கு அவைகளுடைய நிலங்கள் தெரியாமல் போய்விட்டதப்பா ஆண்டவரே அப்பா. ஆனால் உம்முடைய கண்கள் கண்டது ராஜா, இவர்களை எங்களுடைய இலங்கை தேசம்தான் ஆண்டவரே, ஆனால் நீங்க மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு இறங்கின தெய்வமே ஆண்டவரே அப்பா, எங்களுக்கும் தேசத்துக்கும் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் அப்பா, நீர் அற்புதர் அப்பா, நீர் அதிசயமானவர் அப்பா, அதிசய காரியங்களை செய்கிறது, குடும்பங்களை ஆறுதல் படுத்துகிற தெய்வம், இருதயங்களை சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்துகிற தெய்வம். ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் இயற்கை ஆண்டவரே அப்பா, எத்தனையோ காரியங்கள் ராஜா. பாவ சாபங்களை மன்னியுங்கப்பா, வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் விரோதமா எழும்பாதபடி அன்போடும் பண்போடும் தாழ்மையோடும் இந்த நேரங்களிலே உதவி செய்து விசாரித்து அன்பு கூற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீர் அன்பானவராகவே சுற்றி திரிந்து எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை செய்த தெய்வம் ஆண்டவரே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு ஊடாக நீர் செய்ய வல்லவர் அப்பா. தகப்பனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. இந்த வேளையில விசேஷமாக அரசாங்கத்துக்காக வருகிறோம், அதிபருக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த அரசாங்கத்துக்கும் அதிபருக்கும் விரோதமாக எழும்புகிற வாய் ஆண்டவரே அட்டைக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குற்றம் சுமத்துகிற நாவுகள் யாவும் அட்டைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பதவியை பறிக்க ஆண்டவரே, குற்றத்தை சுமத்த ஆண்டவரே கர்த்தாவே எழும்புகிற நாவுகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே சங்காரமாய் போகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே கொலைகளை பார்க்கிறீர் ஐயா, கொள்ளைகளை பார்க்கிறீங்கள் அப்பா. தகப்பனே ஜனம் ஆண்டவரே மண்ணுக்குள்ளே படுத்து கிடக்குது, அதை பாராதபடி தங்களுடைய நாவுகளினாலே அரசாங்கத்தையும் அதிபரையும் கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்கிற நாவை இயேசுவின் நாமத்தினாலே நான் சபித்து போடுகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் எழும்பாதபடி தேசம் ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கேட்டது இதுவரைக்கும் எதுவும் ஆண்டவரே வீணாய் போனதில்லை அப்பா. எங்களுடைய தேசம் உம்முடைய நாமத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே, வெற்றி சுரக்கப்பட வேண்டும். யெகோவா நிசியா எழும்பும் ஆண்டவரே, கோலியாத்துக்களை முறியடிக்க வல்லவர் ஆண்டவரே. அப்பா கண்ணீரோடும் ஆண்டவரே அப்பா தேவனே வேதனையோடும் துன்பத்தோடும் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அலையாய் அலைந்து திரிகிறார்கள் அப்பா. ஆனால் இவர்களோ தேசத்தை அழிக்க நிற்கிற இந்த வாய்களை அட்டைத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தேவனே ஒரு நல்ல சமாரியனாக எழுந்து நிற்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களை ஆறுதல் தேறுதல் சமாதானம் ஆண்டவரே கர்த்தாவே தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே இழந்ததை இரட்டத்தனையாய் பல மடங்காய் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உயிரை கொடுக்க முடியாது ராஜா, இழந்த உயிர்களை கொடுக்கவே முடியாதப்பா. ஆனால் கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய ஆறுதல் சமாதானம் சந்தோஷம் உடைமைகளை நீர் பல மடங்காய் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். நீர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருந்து கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமாயிருக்கிறீர்
அப்பா. ஆண்டவரே அப்பா, நீ செய்ய வல்லவர். ஒரு விசை மன்னித்து மனம் திரும்ப உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபிக்கிறதான் அந்த சகோதரியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. படுத்தாலும் உறங்கினாலும் அந்த பிள்ளையை கத்தாவே பிள்ளையோடு நிக்கிறதான குடும்பங்களை சகோதரங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. மகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பலவீனத்திலே பலவானாய் நின்று சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த பிள்ளையனுடைய ஏக்கத்தை பார்க்கிறீங்களப்பா. இதே போல எத்தனையோ சகோதரங்கள் உடைய பாதத்திலே காத்திருக்கிறாங்களப்பா. வேதனையோடு காத்திருக்கிறாங்களப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கண் நோக்கி பார்க்கிறீரப்பா. நாங்கள் தூரத்திலே இருக்கிறோம், ஆனால் நீர் அருகிலே நிற்கிற தேவாதி தேவனாய் அற்புதமாய் செய்ய வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தரிசித்து கேட்கவில்லை, விசுவாசித்து கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இடிந்து போன அலங்கத்தை கட்ட நீர் நெகேமியாவை ஏற்படுத்தினது போல இன்றைக்கும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை கட்ட எத்தனையோ நெகேமியாள்கள் இருக்கிறார்கள் அப்பா. எலியாவின் தேவனே, அவர்களை நீங்க சந்திச்சு திரும்பமாய் கட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஜெப ஆவியை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தீரே ராஜா. பரிந்து பேசுகிற மன உருக்கத்தின் ஆவியை தந்தீரே அப்பா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆண்டவரே உமக்கு. ஆண்டவரே 30, 60, 100 இன்னும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நின்று ஆண்டவரே பரிந்து பேசத்தக்க ஜெப ஆவியை சோஸ்திரத்தோடு கூடிய நல்ல ஜெப ஆவியை ஊட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, இந்த ஐரோப்பா தேசங்களிலும் தனியினாலே ஆண்டவரே எந்த ஒரு கஷ்டங்களும் வந்துடாதபடி நீர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அந்த உயிர்களை இழந்த சகோதர குடும்பங்களை ஒப்பு கொடுத்து சமாதான பிரபுவாகிய சத்திய ஆவியானவரே நீர் வழி நடத்தி சமாதானப்படுத்தி அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா குறைவிலும் நிறைவை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களை நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்திலே மருத்துவ வசதிகள், மருந்துகள், உணவுகள் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் போய் சேர கர்த்தர் உதவி செய்யணும். அதன் வழிகளை ஆண்டவர் திறந்து கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, தேவனே பொறுப்படுங்களப்பா. இயேசு ராஜா, இந்த வேண்டுகோளை பொறுப்படுங்கள் தேவனே. பிதாவே, தேவனே, இந்த ஆபத்தான நேரத்திலே தேவனே இந்த மக்களுக்கு தேவனே உணவு கிடைக்க, உடை கிடைக்க தேவனே, மருந்துகள் கிடைக்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா. பிதாவே, தேவனே அந்த தேசத்திலே தேவனே பிதாவே இந்த உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் புறப்படுங்களப்பா. பிதாவே, சரியான நபருக்கு சரியான இடத்திலே சரியான நேரத்திலே அப்பா போய் சேரத்தக்கதாக தேவனே அப்பா உணவு, உடை, மருந்துகளை நீங்கள் பொறுப்படுங்களப்பா. பிதாவே, தேவனே பொறுப்படுங்கப்பா. இலங்கை தேசத்தை பொறுப்படுங்களப்பா. பிதாவே, இலங்கை தேசத்திலே அப்பா உண்மையில்லையே ராஜாவே தேவனே. பிதாவே, இரக்கமில்லை அப்பா. பிதாவே, தேவனை பற்றி அறிவில்லையே ராஜாவே தேவனை பொறுப்படுங்கள் ஐயா. தேவனை தேவனே உண்மையை முற்றாமல் தேசத்திலே அப்பா தேவனே இந்த மருந்துகள், உணவுகள், உடைகள் தேவனே அந்த சரியான நபர்களுக்கு அப்பா போய் கிடைக்கத்தக்கதா கிருபை செய்யுங்கப்பா. பிதாவே, கிருபை செய்யுங்கப்பா. பிதாவே, உண்மை இல்லாதனால் தேவனே அநேக மக்கள் அப்பா பிதாவே உதவி செய்ய பின்னிக்கிறார்களே ராஜாவே தேவனே. நீங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் பார்க்கிறீங்களப்பா. இலங்கை தேசத்து மக்களை பார்க்கிறீங்களே ராஜாவே தேவனே. தேச தலைவர் அதிகாரி ராஜாவே செய்யுங்கப்பா. பிதாவே ராஜா எல்லா பிதாவே முஸ்லிம்ஸ் பிதாவே மத பிதாவே எல்லா இன்ன பிரிவுகள் எல்லாம் நாமத்து ஐக்கியத்தின் ஆவிய குடும்பப்பா பிதாவே ராஜாவே தேவனே, பரிசுத்த தேவனே, ராஜாவே தேவன் மக்களுக்கு மன ராஜாவே தேவனே நாட்கள் தேவனே ஜல வந்த தேவனே அனைவரையும் மாறிக்கொண்டு மட்டும் சொன்னீங்களே ராஜா. இந்த உணர்வுள்ள எடுத்து தேவனே உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா. ஆவியானவரே கொடுங்களப்பா. பிதாவே, உண்மையை உத்தமமாய் எனக்கு கிருபை செய்யுமப்பா. பிதாவே,
உண்மையா இறங்காதவனை கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. ஆபத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் தேடி விசுவாசமான கிறிஸ்தவ தேடி சென்று உதவி செய்ய கிருபை செய்யுங்கள் தேவன். நன்றி. நீங்க இந்த ஊழியத்துக்கு அழைத்தீங்கப்பா. மோசையை உண்மையில் என்று அழைத்தீங்களப்பா. உண்மையில் என்று அழைத்தீங்க ராஜா. அதுபோல் தேவனே, இலங்கை உள்ள தேவனே, கிறிஸ்தவ மக்கள் சபை ஊழியர்களை விசுவாசிகளை பார்ப்போம். இவர்கள் தேவனே இந்த தேசத்துக்கு ராஜாவே தேவனே, இந்த தேவனே இந்த சபையில் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கொடுங்க, ஐக்கியத்தின் ஆவிய கொடுங்க, அன்பின் ஆவிய கொடுங்க, உண்மை முத்தமாய் ஊழியம் சேர இதயத்தை கொடுங்க பிதாவே. இந்த நேரத்தில் பிதாவே அறிவித்து செய்யுங்கப்பா பிதா. அதுவே உங்களுடைய சித்தமே ராஜாவே என்பவனே, உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற கிருபை செய்யும் ஐயா இலங்கை தேசத்திலே அப்பா பிதா. நன்றி ராஜாவே. தேவனை அறிந்தம் தேவனைப்பா பிதாவே. தேவனை தங்களுடைய சிந்தனை சொன்னீங்களப்பா பிதாவே. அதனாலே அவருடைய இருந்தம் சொன்னீங்க ராஜாவின் தேவனை. அப்படியாக தேவனை உணர்வில்லாத ராஜா கடைசி நாட்கள்ல இந்த மக்களுடைய இதயங்கள்ல உணர்வில்லாத சொன்னீங்களப்பா பிதாவே. இந்த தினத்தைய 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொன்னீங்களப்பா பிதாவே. தேவ பக்தியோட மோசத்தை தரித்து கொண்டு தேவனை பிதாவே சொல்லிட்டு ராஜா. தேவனே கிருபை செய்யும் ஐயா. எங்க மக்கள் அக்கிரியா போடுங்க இந்த மக்கள் மத்தியிலே. புதிய சேர்ந்து போவதாக சேர்ந்து போவதாக தேவனே, தேவனே, கல்வனை அன்பை, பரிசுத்த அன்பை, பரிசுத்த ஆவியானவர் மூச்சு கொடுங்க மக்களுக்கு மேசுராஜா. தேவனை அப்பொழுது அறிவுகளில் மக்களை நீங்கள் மீட்டுக் பிதா. தேவனே இந்த அறிவு இந்த மக்களை செய்யுங்கப்பா பிதா. கிருபை செய்யுங்க ஆவியானவரே. இனியும் பிதாவே. இனி வேற ராஜாவே பிதாவே. 13ஆம் அதிகாரத்தில் தேவனே சிலோவாம் தேவனே அந்த கோவில் இல்லையாப்பா பிதாவே. நீங்க சொல்றீங்க ராஜா செய்யுங்கப்பா பிதாவே. மனம் திருப்பத்தக்கதாக சத்திய வார்த்தை செய்யுமா சத்தியத்தை சத்தியமான தேசமே தேசமே சத்தியத்தை கேட்டு சொன்னீங்களப்பா பிதாவே. குடும்பங்கள் தேசம் கட்டுப்படுறவன் கிருபை செய்யுங்கப்பா. கடைசி நாட்கள் ஏதவனே படியிலே என்று தட்டுவதற்காய் நன்றி ராஜாவே. படியிலே நீங்கள் தட்டுவதற்காய் நன்றி என் தேவனே. நீங்க சரிக்கட்டும் ஐயா இந்த மக்களுக்கு அப்பா பிதாவே. முழங்கால் யாவும் முடங்குவதற்கு நாமத்துக்கு முன்பாக நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்வார்களாக. அந்த தேசத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும் என் தேவனே பிதாவே. வானமும் பூமியும் ஒளிந்து ஒளிந்து போகாத என் தேவனே. கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உண்மையுள்ள பிதாவே. புத்தகமுள்ள மக்கள் எழுப்புங்கள் ஐயா. நீங்கள் சொன்னீங்களப்பா. நீ எனக்கு முன்பப்பா பிதாவே. ஊழியக்கார விசுவாசிகளை ஐயா பிதாவே என் தேவனே. ராஜாவே என் தேவனே. ராஜா நன்றிதான எல்லா அறிவிலும் நமக்கு விட்டுக் கொள்ளுங்கள். சரியா போஷியுங்கப்பா பிதாவே. நீதியின் தேவனே உடைய கொடுங்கப்பா.
சமாதானத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க, உங்களுடைய சத்திய வார்த்தையை கொடுங்கப்பா பிதா. அப்படியாக இவ்வளவு நீங்கள் கொடுத்து இவளை ஆசீர்வதிங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே, இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பால் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா பிதா. ஆவியாக நீங்கள் வாக்கு மூச்சுப்பா நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் பிதாவுடைய தேசத்திலிருந்து நன்றி ராஜாவே, ராஜாவே மன்னித்து ஐயா செய்வது உம்முடைய சித்தம் இல்லப்பா பிதாவே. பலவர்கள் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிந்து சித்தம் அப்பா பிதாவே. கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே. அதே போல் தேவனே சங்கம ஊழியத்தை பொறுப்புங்களப்பா பிதாவே. தேவனே இந்த ஊழியத்தின் மூலமாக அப்பா ஜீவனும் பிதாவே திரும்ப சொல்லியிருக்கிறீங்களப்பா. இந்த வார்த்தைகள் சென்றப்பா ஓவனே புதிய காரியங்களை செய்வதாகவனே சிருஷ்டிங்க, புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க, நிரப்புங்க, கனியினால நிரப்புங்கப்பா பிதா. ஆவியானவரே கனியை கொண்டு மனிதனை அறிவிங்க சொன்னீங்களப்பா பிதாவே. நீ முதல் கனி கொடுத்து பிதாவே ராஜாவே. அப்படியாக தேவனே கனி கொடுத்தவனே நீங்கள் தெரிந்து கொண்டீங்களப்பா. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, இதற்காக கனி கொடுப்பதற்காக கிறிஸ்துவன் மேல் இந்த கனவு இதுவே இருந்தவனே பிதாவே. இயேசு ராஜாவே, இதில் இணைந்திருக்கிற குடும்பங்களின் பொறுப்பு ஊழியக்காரனை பிதாவே ஜீவாரங்கப்பா உங்களுடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜீவாரங்க சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் ஊற்றுங்கப்பா. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிற பரிசுத்த பிதாவே, ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் எல்லா ஜெபத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் வந்துட்டு போய்விட்டீர்கள். திரும்பமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் தேசத்திலே பாவ இருளும் சத்துருவின் இருளும் அகலப்பட தேவனுடைய சத்திய உண்மைகள் ஜனங்கள் அறிந்து கொள்ள அவர்கள் காதுகள் திறக்கப்பட அன்றைக்கு லிதியாளின் காதை ஆண்டவர் ஆவியானவர் திறந்தார். அதே போல இந்திய நாட்களிலே அவர்களுடைய காதுகள், இருதயங்கள், சிந்தைகள் எல்லாம் சத்தியத்துக்கு உட்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கிருபையின் இரக்கத்தின் தேவனே, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த இரவு நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கையில இருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அறியானது ஜனங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இருளிலே கர்த்தாவே அகப்பட்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் வெளிச்சத்துக்கு வரத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு வேண்டிய சுவிசேஷ வார்த்தைகள் சென்றடைய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே எழுப்புதல் உண்டாக தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உண்மை அறியாத அந்த ஜனங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை பாவ சாப கட்டுகளுக்குள்ளே கர்த்தாவை சிக்கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வர தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா அதுக்குரிய வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை அப்பா தேவன் தேசத்திலே எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக எத்தனையோ பேர்கள் கர்த்தாவை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர்தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தேசத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி கொண்டு வருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்கள் கர்த்தாவே அப்பா அந்த பாவத்திலே போய் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா உம்மை அறிந்து கொண்டு உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாய் இருக்கிற அந்த ஜனங்கள் கர்த்தாவே மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளினூடாக உம்முடைய பாடல்களினூடாக கர்த்தாவே அநேக ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே வெளிச்சத்துக்கு வரத்தக்கதாய் கர்த்தாவே தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களிடத்திலே இருக்கிற கர்த்தாவே பொல்லாத சிந்தனைகள் கர்த்தாவே அப்பா தீய குணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க கர்த்தாவே. ஆவியானவரே, உம்முடைய ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல சிந்தனைகளை நல்ல யோசனைகளை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் இந்த ஜனங்களை எல்லாம் மீட்டுக்கொள்ள போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா, அந்த அந்தகார இருளிலே கிடக்கிற அந்த பிள்ளைகள் கர்த்தாவே விக்கிற கட்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால் கூடும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி ராஜா. அப்பா தேவனே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளை எல்லாம் உடைய ரட்சிப்புகளை தேவன் கொண்டு வர போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா, சங்கமம் வானொலியும் இது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதை தலைமையேற்று நடத்துகிறதான சகோதரன் சகோதரிகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல ஊழியம் செய்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களோட எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் சந்திங்க தகப்பனே. அப்பா, அந்த வானொலி ஊடாக கர்த்தாவே அநேக ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. கர்த்தாவே, நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனிமேல் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கும் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, எல்லா காரியங்களையும் முதல் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உயர்த்தி ஜெபம் கட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். ஆமேன். ஏமி அவர்கள் லைனுக்கு வரவில்லை. ஏமி அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கர்த்தாவே, நன்றி தாத்தனை இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே ஜெபித்தவர்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே பிரசன்னம் எல்லோரையும் கரத்தில் ஒப்பு கிடக்கிறேன் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றியப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சகோதரிக்கு கொடுத்து ஆண்டவரே உங்கள் ஜபங்கள் எடுக்க வைத்த தேவைக்காய் எங்களுக்கு சொல்லுகிறோம். நாளிலும் ஆண்டவரே சகோதரி அந்த இந்தியா தேசத்திலும் எழுப்புதலுக்காய் அந்த இடத்திலே இயேசப்பா ஒரு பிரதான ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கணவரை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்திலே இயேசப்பா ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே இயேசப்பா அந்த கூட இருக்க ஜெபிக்கிறோம். அதே போல தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காய் அந்த தேசத்திலும் கர்த்தாவே பாதிக்கப்பட்டு இருப்பிடங்களை இழந்தவர்கள் இழந்தவர்கள் குடும்பங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவசனத்துக்கு ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலே இயேசப்பா ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி சுகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே சுவாமி சகோதரி பபிக்காய் அவங்களுடைய ஊழியங்களுக்காய்
ஆண்டவரே அவ இருக்கிற அந்த இடத்துக்காய் ஏசப்பா அந்த வீட்டு கூட்டங்களுக்கு செல்லுகின்ற நேரங்களையும் பொறுப்பேற்று நீங்க நடத்த ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அதே போல தாயார் பத்மா ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்களையும் கூட ஒப்பு கிடக்கிறோம். இந்த தாய்மாருடைய சந்ததியில இருக்கிற வலிவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஏசப்பா இந்த தாய்மாருடைய ஜெபங்கள் ஆண்டவரே இவர்களுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி சகோதரன் இலவங்களுக்கு ஜபிக்கிறோம். பாசையில் சலோகன் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியவேதத்தை சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே வேதாகம கல்வி பல்ல இணைகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே அதே போல எல்லோரும் இந்த வேதாகமங்களை கையில் எடுத்து ஏசப்பா வேத பாடங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்ய ஜபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே சுவிசேஷையை செல்வி ராமச்சந்திரனை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களோடும் கூட இருந்த அந்த குடும்பத்தாரையும் ஏற்று ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கான்சியுடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே அதே போல உங்களை கரம் கூட இருக்கவனுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே நித்திய வெளிச்ச நேரத்தில் இருக்கிறவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாசம் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சபை மக்களுக்காய் நன்றிய பாசத்திரி கரங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சாதனை ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். யாவையும் குடும்பம் கொடுக்கிறோம். சாதனை சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்று நடத்தபடியாக ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் சிசுயாமாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயாவை ஒப்படைக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். சரீர பலவீனங்கள் நீங்கும்படியா ஜபிக்கிறோம். சோதரி மேற்காய் மேலுடைய குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். டொனாலை ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி கலாசியம் சோதரி ரத்பாலசிங்கம் குடும்பங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுகிறோம். அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இந்த உரை கூட கேட்கிறவர்கள் வானொலியோடு நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். குடும்பத்தை ஒப்பு கிடக்கிறோம். வீட்டை ஒப்பு கிடக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேரப்பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம். மகளை ஒப்படைக்கிறோம். கருத்துக்களை தந்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் கத்தாவே இந்த வேலையிடத்து ஊழியங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையிடத்திலும் ராஜா பெரிய காரியங்களுக்காக ஜபிக்கிறோம். அந்த இடத்துல இயேசு சுவாமி வேலை செய்யறவர்கள் மத்தியிலும் உங்களை கரம் கூட இருந்து அவர்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் நம்ம ஜபிக்கிறோம். ஆண்டவரே சாதாரண மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்துல இயேசப்பா யாருக்கும் எந்த விதமான கொள்ளை நோய்களோ சுவை எல்லோரையும் ரத்த வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வினோ அவர்கள் வந்து நிற்கிறார்கள். வினோவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். வினோ, நீங்கள் எங்களுடைய தேசத்திலே இருக்கிற வியாதிகள் வேதனைகள் தொற்றாதபடி இந்த நாட்களிலே இந்த சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் இவர்கள் எல்லாம் அங்கு வேதனை இல்லாதபடி இருக்க, அங்கு இந்த அனர்த்தங்கள் காரணமாக பிரஷர்கள் கூடுறவர்கள் சுகர் கூடுறாக்கள் அத்தனை பேருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அக்கா, எனக்கு இந்த கொஞ்சம் ஜெபிக்க முடியாது. நான் நாளைக்கு ஜெபிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் ஒருவரை கூட இருந்து வழி நடத்தும். தொடக்கத்தை இந்த வழி முடியும் மட்டுமா எங்களை வழி நடத்தினீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீர். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே வானத்துக்கு உம்முடைய தூதர்களை கட்டளையிட்டீர். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே வெள்ளங்களை வற்றி போக செய்தீரப்பா. இன்னும் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே விடுதலையை கொடுத்து ஆண்டவரே விடிவை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் விடிவெள்ளி நட்சத்திரமாய் எங்கள் ஜனங்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே சந்ததிகளுக்குள்ளே உம்முடைய ரட்சிப்பை எங்கள் தேசத்திலே கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும். இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்தியங்கள் தேசத்தின் குடிகள் ராஜாக்கள் அதிகாரிகள்
தலைவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துன்மார்க்கத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி கத்தாவே, தீய வழியை விட்டு விலகி, அகங்காரங்களை விட்டு விலகி கத்தாவே, உம்முடைய அன்புக்குள்ளே ஆண்டவரே வரக்கூடியதாய், உம்முடைய அன்புக்குள்ளே இணையக்கூடியதாய் கத்தாவே ஆண்டவரே, எங்கள் தேச மக்களை நீங்கள் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய பாவதோஷ அக்கிரமங்களை ஒரு கணம் மன்னிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, பாவ இருள் இன்னும் மூடாதபடி கத்தாவே ஆண்டவரே, சத்துருவின் இருள் எங்கள் தேசத்தில் மூடாதபடி கத்தாவே, உம்முடைய வல்லமைய கத்தாவை இறக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். மதகுருமார்களை நீங்க பொறுப்பேருங்க கத்தாவே ஆண்டவரே. நிலத்துக்காக சண்டை பிடிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்க. கொலை பண்றவர், கொள்ள பண்றவர், இவைகளை எல்லாம் நீ கண்ணோக்கி பாருங்க கத்தாவே. அந்த இடத்திலே இருந்து அவர்கள் மனம் திரும்பி வாழ கத்தாவே ஆண்டவரை, சீர் பொருந்தி வாழ கத்தாவே உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த போதவஸ்தின் ஆவிகளினால் ஆண்டவரே, அநேக குடும்பங்கள்ல கண்ணீர் வடிக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் அதை எல்லாம் நீர் மாற்றி அமையும் ராஜா. எங்கள் தேசத்தை, மக்களை, ஜனங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையது கத்தாவே. அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குறைவுகளை நிறைவாக்கும் கத்தாவே வினோக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, பிள்ளைக்கு இருக்கிற எல்லா மன வேதனைகள் அல்லது மன தாக்கல்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன வேதனையோ, என்ன நொறுக்கமோ, என்ன காரியமோ கத்தாவே, என் தேவனே, இந்த பிள்ளை பலவீனமோ ஆண்டவரே கத்தாவே, இந்த பலவீனத்தில் இந்த உம்முடைய பலன் பூரணமாய் விளங்க செய்யும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். இன்னுமாய் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதியும். சங்கம வானொலிக்காயிலே ஸ்ரீ அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து கத்தாவே ஆண்டவரை வல்கை பெருக பண்ற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சங்கம வானொலிய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், சந்ததிக்காய், சபைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தடைகளை நீக்கிற ராஜாவே, நீர் தடைகளை நீக்கி ஆண்டவரே இந்த சங்கம வானொலி வாழ செய்யும் ஆண்டவரே, உயர செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய இடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று என் நாளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி எல்லாருக்கும், என்னுடைய நன்றி. ஆமேன், ஆமேன். சிஸ்டர் கொன்சி நிக்கிறீங்களா? சிஸ்டர் கொன்சி நிக்கிறீங்களா? லைன்ல இல்லையா அண்ணா? லைன்ல இல்லையா? ஆனால் லிஸ்ட்ல நிக்கிறா. ஓகே, ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்கினார். எல்லோருக்குமாக அவர் ஜெபித்திருக்கிறார். அதே போல சகோதரி ஏமி புஷ்பராஜா எல்லோருக்குமாக ஜெபித்தார்கள். ஜெபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வாக்கு தத்தத்தை ஆர்ந்த கூடாக கடந்து சென்று நிறைவு கொண்டிருவோம். வாக்கு தத்தத்தை ஆர்ந்த கூடாக தேவ ஊழியர் சுசேஷகர் பின்வானவர்கள் வழி நடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைய நாளிலும் 4ஆம் தேதி 12ஆம் மாசம் 2025ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை. இந்த நாட்களிலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதை என்னுடைய கற்பனையாக இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் இந்த வார்த்தைகள் ஊடாக இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். எப்படி என்றால், அன்பு அதாவது இந்த நாட்களை பாருங்கள், அது அவருடைய கற்பனையாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கற்பனைகளும் கட்டளைகளுமாக இந்த இடத்துல இருக்கிறது. இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே அன்பை நாட்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான், அன்பில்லாதவனிடத்திலே அங்கு ஒன்றுமே இல்லை என்பதை குறித்த நாட்களே பார்க்கிறோம். 1 Corinthians 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த அன்பை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. நாங்கள் எவ்வளவு இந்த நாட்களில் என்ன காரியத்தை செய்தாலும், மனுஷனுக்கு அதாவது நாட்களில் தூயர்களுடைய பாசையை பேசினாலும் அல்லது நாட்களில் மனுஷர்களுடைய பாசையை பேசினாலும், ஆனால்
நம்மிடத்திலே அன்பு இல்லை என்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் செய்கிற கைத்தாளத்தை போலவும் இந்த நாட்களில் இருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவது. அதனால கத்தோலிக்க பிள்ளைகளே, கத்தோலிக்க ஊழியத்தை நாங்கள் செய்கிற வேளையிலும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களா இருந்தாலும் அல்லது இந்த நாட்களில் பெரிய ஒரு கத்தோலிக்க வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களா இந்த நாட்களில் இருந்தாலும் இந்த நாட்களே அல்லது இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே பெரிய விசுவாசம் உள்ளவர்களா இந்த நாட்களில் இருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவர்களா இந்த நாட்களில் இருந்தாலும் ஆனால் ஒரு காரியம் நமக்குள்ளே இல்லை என்று சொல்லி சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லை. பாருங்கள், நாங்கள் தான தர்மங்களையும் கூட செய்யலாம் அல்லது இந்த நாட்களில் எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் செய்ய நமக்கு உண்டான எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக இந்த நாட்களில் கொடுக்கலாம். ஆனால் ஒரு காரியம் அன்பு, அந்த 3 சொல்லிலே சொல்லப்படுகிற வார்த்தை நமக்குள்ளே இல்லை என்றால் எல்லாம் இந்த நாட்களில் ஒரு வீணாக இந்த நாட்களில் முடிகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அன்பினாலே இந்த நாட்களில் பாருங்கள் அவர் தன்னை கல்வரியிலே அர்ப்பணித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் பாருங்கள் இந்த நாட்களில் அல்லது இந்த ஜனங்களுடைய கட்டுப்பாட்டுக்காக அல்லது ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் தன்னை இந்த நாட்களில் தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தவில்லை. அவர் அங்கே வேதம் சொல்லுகிறது அன்பினாலே தான் இந்த நாட்களில் அவர் கல்வாரியின் அன்பினாலே தான் நம்மை இழுத்துக் கொண்டார், நமக்குள்ளே அந்த ரட்சிப்பை தந்தார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற தர்ம கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த நாட்களில் அன்பா இருக்க வேண்டும், அன்புள்ளவனா இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய சாயலாக இன்றைக்கு நாங்கள் மாற்றப்பட வேண்டுமா இருந்தால் நமக்குள்ளே அந்த அன்பு இந்த நாட்களில் புறப்பட்டு வர வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனாலே அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாங்கள் எதை செய்தாலும் அன்போடும் முழு ஆத்மாவோடும் அதாவது முழு அன்போடும் இந்த நாட்களிலே செய்யும்படியாகத்தான் இன்றைக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எந்த காரியத்தை செய்தாலும், யாரோடு பேசுகிறதா இருந்தாலும், யாரோடு இதை செய்கிறதா இருந்தாலும் அதை நாங்கள் அன்பினாலே நிறைந்தவர்களாய் அன்பிலே இந்த நாட்களில் செய்யும்படியாகத்தான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பிள்ளைகளை இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார், நான் இந்த நாட்களே அதாவது உங்களுக்கு அன்பாக இருக்கிறது கூட நீங்களும் என்பதுதான் இந்த வார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் தான் நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், நம்முடைய மூலிகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்மை இந்த நாட்களில் ரத்தத்தினாலே நீதிமான்களாக மாற்றிக்கொண்டு வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய பாவங்கள் இந்த நாட்களில் பாவங்கள், அந்த பாவங்கள் சமூகத்தில் நம்ம காரணமாக இந்த நாட்களில் இருக்கிறது. இன்னும் அவர் இந்த நாட்களில் தன்னுடைய அன்பை நாளிலும்